ஒரு பிச்சை எடுக்கிறவனுக்கு கூட பியூன் வேலை போட்டு கொடுத்துடலாம். ஆனா பில் கேட்ஸுக்கு எப்படி சார் வேலை கொடுக்கறது? என்ன டயானா? சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க சார். ஏதோ தெரியாமல் உங்கள்கிட்ட ஏட்டிக்கு புட்டியாக பேசிட்டேன். என் தகுதிக்கு ஏற்ற ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஊரெல்லாம் கடன் வாங்க தெரியும். கடன் கொடுத்தவன் விரட்டினா பிடி உஷாவோட ஸ்பீடா ஓட தெரியும். என்ன டயானா? ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடுங்க சார். எதை மறக்க சொல்ற? எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினவன் நான். என்கிட்டயே பிட் அடிச்சு பாஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு பாடம் எடுத்தியே, அதை மறக்க சொல்றியா? இல்ல இந்த பேங்க் லோன் தரலன்னு சொன்ன உடனே நான் பெரிய ஆளானா இன்கம் டாக்ஸே கட்ட மாட்டேன்னு அரசாங்கத்துக்கே சவால் விட்டிய, அதை மறக்க சொல்றியா? இல்ல உலக வங்கியில கடன் வாங்குறதுக்கு இந்தியா ஏன் என்கிட்ட பர்மிஷன் வாங்கலன்னு சொன்னியே, அதை மறக்க சொல்றியா? எதடா மறக்க சொல்ற? சார் இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன் சார். உன்னை எப்படி நான் நம்புறது? நான் மாறலைனா உங்கள்கிட்ட வேலை கேட்டிருக்க மாட்டேன், கடன் தான் கேட்டிருப்பேன். உனக்காக இல்லைனாலும் உங்க அப்பாக்காக நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். என்ன வேலை கொடுக்கலாம்? ஒரு வேலை இருக்கு. ஆனா என்ன சார், அந்த வேலைக்கு நான் செட் ஆக மாட்டேனா? சே 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 சே, இந்த உலகத்திலே அந்த வேலைக்கு செட் ஆகிற ஒரே ஆளு நீதான்ப்பா. என்ன புரியலையா? நம்ம பேங்க்ல கிரெடிட் கார்டை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்டாம நிறைய பேர் இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. அவனுங்கெல்லாம் பிடிச்சி பணத்தை கலெக்ட் பண்றது தான் உன் வேலை. என்னடா? என்ன சார் மறுபடியும் கிண்டல் பண்றீங்களா? சரி நான் வரேன் சார். ஐயா சே அப்படிலாம் இல்லப்பா, உட்காரு சொல்றேன். உண்மைதான் சொல்றேன். ஒரு கடங்காரன் எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆவான்னு இன்னொரு கடங்காரனுக்கு தான் நல்லா தெரியும். அதனால தான் உன்னை செலக்ட் பண்றேன். நீ இந்த வேலையை செய்யறியா இல்லையா? செய்கிறேன் சார். அப்ப நாளைக்கே ஜாயின் பண்ணு. சரிங்க சார். All the best. இவர் முனிராஜ் 3,25,000 லோன் வாங்கியிருக்கிறாரு. இவரும் அப்படிதான் 2,25,000 லோன் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி தான் இவரு எங்க இருக்காருன்னே தெரியல. வீரசிங்கா, நீ என் கடன் வாங்கியிருக்கியா? மாட்டினாடா நீ. அட்ரஸ் அன்னவனா? பட் ஐ நோ. மனைவி இறந்துட்டாங்க. வீரசிங்கா இருக்காரா? இருக்காங்க. என்னங்க உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. சத்யா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சத்யா வந்திருக்காரு. சத்தியாவா? ஏய், அவனை வாசல்ல நிப்பாட்டு. அடியே, அவன் பக்கத்துல நின்னு பேசாத. காதுல மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போயிடுவான். யோ வீரசிங்கா, என்னையா பேசுற? என்னடா சவுண்ட் கொடுக்குற? கடனை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிரா பேர் சொல்லி கூப்பிடுற? என்னடா ஆளே மாறிட்ட? புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு வந்திருக்கியா? அடப்பு, கடை வாங்கி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கூழோ கஞ்சியோ கௌரவமாக குடிச்சிட்டு வாழ்கிறவன் தான் மனுஷன். மானம் சூடு சொரணை, ஏன் சோத்துல உப்பு போட்டு திங்கிற எவனும் கடை வாங்க மாட்டான். ஸோ நீ சோத்துல உப்பு போட்டு தின்னு வருஷ கணக்காச்சு அப்படிங்கிற? என்ன நான் என்னமோ கடை வாங்கிட்டு முள்ள மாதிரி தனம் பண்ண மாதிரி பேசுகிறேன்? இங்கே பாரு, வீரசிங்கங்கிற ஃபைனான்சியர்ட்ட பேசுறங்கிற பயமே இல்லாம என்ன பேச்சு பேசுற நீ? ஐசிஐசிஐ பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், விஜயா பேங்க், ஆந்திரா பேங்க், கரூர் வைசியா பேங்க், கும்பகோணம் பேங்க், திருச்சி பேங்க், மதுரை பேங்க், இப்படி எல்லா பேங்க்லயும் நீ கடை வாங்கியிருக்க. உன்னை பத்தி மொத்தமா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ இது வரைக்கும் கடை வாங்காதது 2 பேங்க் தான். ஒன்னு ஐ பேங்க், இன்னொன்னு பிளட் பேங்க். இதெல்லாம் கேட்க நீ யாரு? ஐடி பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட். என்னோட ஹிட் லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட். என்ன தம்பி சார் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க பேசலாம். யோ, நாங்க உட்காந்து விருந்து சாப்பிட வரல, பணத்தடியா. நம்மள பழி வாங்குறதுக்காகவே இந்த வேலைக்கு தேடி போய் சேர்ந்திருப்பான் போல இருக்கு. அவன் ரூட்லயே போய் பாப்போம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. யோ, நிறுத்தி அரவுண்ட்ராலியா. ஏன் ஃபார்முலாவை எனக்கே போடுறியா? ஏய், உலகம் உருண்டை, ஓவரா ஆடக்கூடாது. எப்படி பேங்க்ல 2 காசு வட்டிக்கு வாங்கி வெளியில 10 காசு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கிறேனா? நானா? என்கிட்ட காசு வாங்கினவில்ல யோக்கியமா திருப்பி கொடுத்துருந்தா நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்.
பூரா முள்ள மாறிட்டே முடிச்ச வீட்டையும் கொடுத்துட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? தம்பி சார், நீங்க மட்டும்தான் கன் பார்ட்டி. ஐ லவ் யூ அட் த சேம் டைம். எக்ஸ் ஃபைனான்சியர், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். கண்ணா, வர்ற 10ஆம் தேதி இங்கே வருவேன். காசு எடுத்து வைக்கல சிங்கம் அசிங்கமாயிடும். தம்பி, சத்யா தம்பி, சத்யா சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ.